ஒரு வியூவர் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் செக்ஷனில். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பற்றி, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி ஆகின அப்புறமும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. ஸோ இதை பற்றி ஏன் சரி ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் எதுவும் வரதில்லை அப்படின்றது சம்மந்தமாக ஒரு கமெண்ட் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம், நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பில்டரை பார்த்து நியூவாக ஒரு ஃப்ளாட் ஒரு லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பில்டர். அவர்கிட்டேருந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, அந்த ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது லேண்டுக்கு யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, அன்டிவைடட் ஷேரை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த லேண்டுக்கான ஒரு பிரிவுபடாத பாகம், அதாவது எனக்கு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு, 8000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பில்டர் ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. 8 ஃபிளாட் ஆளுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட்ன்ற மாதிரி 8 ஃபிளாட் ரெஜிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பில்டர் இருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அப்படின்னா அந்த லேண்டுக்கான ஒரு யூடிஎஸ் ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அந்த பிளாட்டுக்கான பாகத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுப்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் என்னன்னா, பில்டரோட இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டை எனக்கு பிரிவுபடாத பாகமா எனக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வந்துருச்சு. அதாவது 4000 ஸ்கொயர் ஃபீட்ல 8ல ஒரு பங்கு 500 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அந்த 8ல ஒரு பிளாட் ஒன்று 1000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட் நீங்க இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸோட நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுன்றது 2012ல தான் வந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அந்த யூடிஎஸ் மட்டும், அதாவது அந்த பிரிவுபடாத பாகம் மட்டுமே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த யூடிஎஸ் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை அன்ரெஜிஸ்டர்டா போட்டுப்பாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதா ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் தான், ஒரு கான்ட்ராக்ட் தான், ஒரு பில்டரோட ஒரு கான்ட்ராக்ட். நான் சொன்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் படி இந்த கட்டடத்தை நீங்க என் பிரிவுபடாத பாகத்துல நீங்க கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ இந்த லேண்டுக்கு மட்டும்தான் அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அதே மாதிரி அந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் அவங்க கட்டுவாங்க. லேண்டு அவங்களுக்கான அந்த 500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு மட்டும்தான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டுவாங்க. ஆனா இந்த மொத்த டிரான்சாக்ஷன்லேருந்தும் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு கட்டப்பட்ட ஒரு பிளாட். இதுவே அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த மொத்த பிளாட்டுக்கும் நியாயமா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டோட சேர்த்து, அந்த பில்டிங்கோட காஸ்டோட சேர்த்து, அந்த லேண்டோட காஸ்டோட சேர்த்து மொத்த காஸ்ட்டுக்கும் அவங்க 7+1 அப்போ இருந்த சிச்சுவேஷன், இப்போ இருக்கிறது 11% மொத்தமா அவங்க கட்டியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. இவங்க முதல் பர்ச்சேஸ் எப்பவுமே அந்த பிளாட் மொத்தமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிஞ்சிருந்தாலும் கூட முதல் பர்ச்சேஸ் யாரும் அந்த யூடிஎஸ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அன்ரெஜிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்டா தான் முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க. இது 2012க்கு முன்னாடி இருந்த நடைமுறை. அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு பிளாட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா எல்லாரும் யூடிஎஸ் மட்டும் தான் வாங்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டுறாங்க. இதனால ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த ரெவென்யூ லாஸ் ஒன்று இருக்கு. ஏன்னா மொத்தமா ஒரு கட்டடம் கட்டியாச்சுன்றதுனாலும் மொத்தமா ஒரு கட்டடமா தான் அது டிரான்ஸ்பர் ஆகுறதுன்றது இருந்தாலும் கூட இவங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாததுனால நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அந்த கட்டடத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நமக்கு குறையிறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் 2012, இதுக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் இது கொண்டு வந்தாங்க 1988ல. அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம அது சம்பந்தமா நடந்த ஒரு கேஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 2012ல இது கொண்டு வந்தாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு 1+1 1% ஸ்டாம்ப் டியூட்டி, 1% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அவ்வளவுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கான காஸ்ட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்டோட மொத்த தொகைக்கும் அவங்க ஸ்டாம்ப் டியூட்டியும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் கட்டியாகும். ஒருவேளை ஒரு சிலர் யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற சூழ்நிலை ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்தது யூடிஎஸ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், யூடிஎஸ் சேல் எதனா இருந்ததுன்னா, பிளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக யூடிஎஸ் சேல் எதனா இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை அவசியம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் நம்பரை போட்டாதான் யூடிஎஸ் சேல் டீடை ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரார்ஸும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது அதுக்கப்புறம் 2012க்கு அப்புறம் வர ஆரம்பிச்ச நடைமுறை.
2012 என்ன சட்டம் வந்தது? கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை அவசியம் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. அது கூட அதுக்கப்புறம் நடந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்கு. ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல காமிக்கணும்ன்றது இருந்தது. ரெரா சம்பந்தப்பட்டது. அந்த ரெரா சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கான ஃபார்மேட் வந்து அனெக்ஷர் ஏ, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ்ல வந்து அனெக்ஷர் ஏல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபார்மேட்ல வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெரா சம்பந்தப்பட்ட ரெரா ரெஜிஸ்டர்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த ஃபார்மேட்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா, ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது கம்பல்சரி. ரெஜிஸ்டர் பண்றதுனால நமக்கு ஆஸ் அ பர்ச்சேசர் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, பிளாட்டோட ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல தான் இருக்கும். யூடிஎஸ் சேல் டீட்ல எந்த பிளாட் நம்பர்னு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிளாட்டோட டோட்டல் பிளிந்த் ஏரியா எவ்வளவு இருக்குன்றது சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. இவங்களுக்கு பிரிவுபடாத பாகம் எவ்வளோன்றது தான் அந்த யூடிஎஸ் சேல் டீட்ல சாதாரணமா இருக்கும். அந்த பிளாட்டோட பிளாட் நம்பர், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுறது, பிளிந்த் ஏரியா எவ்வளோ, காமன் ஏரியா எவ்வளோ, அந்த சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல தான் இருக்கும். ஸோ பிளாட் நம்பர் A1 இந்த பிளாக்ல, அப்படியே ஏ பிளாக்ல A1 பிளாட் நம்பர் ஹேவிங் டோட்டல் பிளிந்த் ஏரியா ஆஃப் 1000 ஸ்கொயர் ஃபீட், காமன் ஏரியா வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல தான். அதே மாதிரி ஒரு பர்ச்சேசர் ஒரு பிளாட் வந்து வாங்குறாரு அப்படின்னா, இந்த வீடு தான் நம்மளுதுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒரு ரைட் அவருக்கு கொடுக்கப்படுறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல தான். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அது வந்து முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்ததுனால ஆன் ரெக்கார்ட் அது எங்கேயும் வரல. ஸோ எப்போ வேணாலும் மாத்திக்கலான்றதுனா அந்த சிச்சுவேஷன்லாம் இருந்தது. ஒரு சில நிறைய ஒரு டிஸ்பியூட்ஸ்லாம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தது. இது பிளாட்டோட ஐடென்டிட்டியே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்க அப்படின்னா, ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுனால அவங்களுக்கு எந்த பிளாட்டை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறதுன்றது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தான் மெயினான டாக்குமெண்ட்னே ஆயிடுறது. அதுக்கப்புறம் யூடிஎஸ் சேல் டீடோட கான்ஃபிகரேஷன் மாறிடுறது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ன்றது மாறிடுறது. டீட் ஆஃப் அபார்ட்மெண்ட்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரும்பாலும் சென்னையில யாரும் அது பண்ணா மாதிரி அவ்வளோவா பண்றது கிடையாதுன்றது நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுனால இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. 1988ல ஆரம்பத்திலேயே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஒரு சமயத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து 13% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி 13% வரைக்கும் லிவை பண்ண ஆரம்பிச்சாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல. இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அது வேக்கன்ட் பிளாட்டா இருந்து வேணும்தே யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்டா வச்சு இதுதான் உங்க பிளாட்டோட டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பிளாட்டோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா யூடிஎஸ் சேல் டீட், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், இது மூணுத்தும் சேர்த்தா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டாக்குமெண்ட், ஒரு செட். இதுக்கப்புறம் இபி ரெசிப்ட், அதுக்கப்புறம் அந்த லோக்கல் அத்தாரிட்டியோட டாக்ஸ் ரெசிப்ட்ஸ், கார்பரேஷனா கார்பரேஷன், பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து, அதனோட டாக்ஸ் ரெசிப்ட்ஸ், இதெல்லாம் வந்து அடிஷனல் டாக்குமெண்ட்ஸா சேருமே தவிர்த்து இந்த பிளாட்டோட டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா சேல் டீட், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், இது மூணும் வந்து ஒரு பிளாட்டோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் செட்னு நம்மளால பார்க்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, கம்ப்ளீட் ஆகப்பட்ட பிளாட் கூட யாரும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. சேல் டீடா தான் போட்டுக்கிறாங்க. யூடிஎஸ் சேல் டீட் மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருக்குச்சு. ஒரு பர்டிகுலர் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணாங்க, ஒரு சட்டமும் ஒன்று பாஸ் பண்ணாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இப்போ அந்த சமயத்தில் அது சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு கேஸ் நடந்தது. 1989ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட், டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட், பார்பியூ ஃபவுண்டேஷன்ஸ் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு முக்கியமான கேஸ்ல டிவிஷன் பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட். இதுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டைமென்ஷன்ஸையும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த ஜட்மெண்ட்டை பத்தி சின்ன விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்ப பார்ப்போம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்க கட்டணும், ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க கட்டணும், ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த பேசிஸ்ல சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமயத்துல 1988ல 13% அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. பார்பியூ என்டர்பிரைசஸ் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்னாச்சு, இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ப்ரப்போஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கைமாறல் அந்த பிளாட்
அப்படி இருக்கும்போது அந்த மொத்த பிளாட்டுக்கும் இவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீங்க லெவே பண்றது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் நாங்க கடைபிடிச்ச நடைமுறை இதுதான். சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் நாங்க ரெஜிஸ்டர் பண்றதுன்றது கிடையாது. சோ ஒரு ப்ரப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னே என்ன சொல்றது, இந்த சேல் டீட் பத்திரம் பதிவாயிடுச்சுன்னா இன்னார்கிட்ட இருந்து இன்னாருக்கு அந்த உரிமை மாறுதல் ஏற்படுறது, கன்வேயன்ஸ் அப்படின்னு பேர். இந்த கன்வேயன்ஸ்ன்ற வார்த்தை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல வந்து டிஃபைன் ஆயிருக்கு. ஸ்டாம்ப் ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ல வந்து அது டிஃபைன் ஆயிருக்கிறது என்னன்னா இன்டர்வைவஸ் டிரான்ஸ்ஃபர். அதாவது உயிரோட இருக்கிற ரெண்டு நபர்களுக்கு நடுவுல ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் கன்வேயன்ஸ்னு பேர். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒரு வார்த்தை டிஃபைன் ஆகுது. இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆவணம்னு சிம்பிளா சொல்லலாம். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இதனால ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு உரிமைகள் மாற்றக்கூடிய ஒரு ஆவணம் உருவாகுதுன்னா அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். அக்ரிமெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி சேல் டீட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ரெக்டிஃபிகேஷன் டீட், செட்டில்மெண்ட் டீட் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு உரிமைகள் மாறுது அப்படின்னா ஒரு பரிமாற்றம் ஏற்படுறதுன்னா ரைட் ஆர் லைபிலிட்டி இஸ் கிரியேட்டட் ஆர் ரெக்கார்ட் is created of the rights or liabilities or it's extinguished or it's extended அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவணங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பேரு. கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதனால யாருக்கும் வந்து ஒரு சொத்து கைமாறல, நான் இதை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி தான் கொடுக்குறேன். இந்த பணத்தை வாங்கி நான் இது கட்டி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன், நான் எதுக்கு இதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது சாதாரண ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் தானே, ஒரு கட்டடத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் தானே, கட்டுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் தானே. நிறைய பேர் டெண்டர் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, அவங்க எல்லாரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா பிளாட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் மட்டும் நான் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெண்டு சைடும் அனலைஸ் பண்ணி கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் இது. ஆப்போசிட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இத கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாததுனால ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் ஒரு பிளாட்டுக்கு ஆறுது எல்லாமே சேல் டீட், அதாவது யூடிஎஸ் மட்டும் தான் பரிமாறுறதே தவிர்த்து கைமாறுறதே தவிர்த்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அந்த மொத்த பிளாட்டோட இது காஸ்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டோட சேர்த்து அந்த அனெக்ஷர் வச்சு எவ்வளவு எஸ்டிமேட் ஆச்சுன்றதை வச்சு அந்த பிக்சர்ஸ்க்கும் சேர்த்து அவங்க யாரும் ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கட்டுறது இல்லை. இப்படி அவாய்ட் பண்றது எவைட் பண்ற ஒரு டிரான்சாக்சன்ஸ் நடக்கிறதுனால தான் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்னு உறுதியா சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்த விளக்கம். ஸோ இது பார்க்கும்போது கோர்ட்டோட கண்ணோட்டம் என்னன்னா கன்வேயன்ஸ்ன்றது ஒன்று இருக்கணும்ன்றது மட்டும் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்டா இருந்ததுன்னா அதாவது இன்னொருத்தருக்கு ஒரு உரிமை ஒன்று உருவாகிறது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆவணத்தை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றது வலியுறுத்துறது வந்து தவறு கிடையாது. இதுக்கான எல்லா உரிமைகளும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதே சமயத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கு, அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணணும்னா 3 காரணங்கள் தான் இருக்கு. ஒரு காரணம் வந்து அந்த சட்டத்தை எனாக்ட் பண்றதுக்கு அதாவது உருவாக்குறதுக்கான அதிகாரம் அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்றது இருந்ததுன்னா அது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது காரணம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடா இருக்கு இல்ல விரோதமா இருக்கு அப்படின்னா ரெண்டாவது காரணமா இருக்கலாம். இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்ட ஜீவாதார உரிமைகளை அது வந்து பாதிக்கிறது அப்படின்னா அது 3வது காரணம். 3 காரணத்துல ஏதாவது ஒரு காரணமா இருந்தா மட்டும்தான் ஒரு சட்டம் வந்து செல்லாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து கேஸ் தொடர முடியும். இது பர்டிகுலர் கேஸ்ல எந்த காரணம் வந்து பாதிக்கிறது, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா இல்லை. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட் வந்து ஒரு டாக்ஸ் லெவை பண்றதுக்கான ரைட் இருக்கு. அதே மாதிரி ஜீவாதார உரிமைகள் எதுவும் பாதிக்கப்படல. ஏன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பாலிசி டிசிஷன் மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க மேல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இதுக்கான வரியை கட்டுங்கன்னு சொல்றதுனால எந்த ஜீவாதார உரிமையும் பாதிக்கப்படல. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு வந்து இதை உருவாக்குறதுக்கான எல்லா அதிகாரமும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்படி இருக்குச்சு எந்த விதத்துல வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. இதே சிமிலரா சட்டங்கள் வந்து மகாராஷ்டிராலயும் இருந்திருக்கு, டெல்லியிலயும் இருந்திருக்குன்னு சொல்லி அந்த நேரத்துல மேற்கோள் காமிச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கிடையாது, அதனால இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதே சமயத்துல இதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து சரி கிடையாது அப்படின்னு ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுது. இதனால ஒரு இன்டர்வைவஸ் டிரான்ஸ்பர் நடக்கலன்றது ஆன் பேப்பர் இருந்தாலும் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னால ஒரு பிளாட் வந்து இன்னொருத்தருக்கு கைமாறுறதுன்றதுனால இன்டர்வைவஸ் டிரான்ஸ்பர் நடக்கிறதுன்றதுனால இதையும் ஒரு கன்வேயன்ஸா ஏத்துக்க வேண்டியது, இதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரா ஏத்துக்க வேண்டியதுன்னு சொல்லி
இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஜட்மெண்ட். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிளாட்டுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சேல் டீட், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், அதே மாதிரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். 2012க்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்த இல்ல கட்டட ஆரம்பிச்ச பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட பிளாட்ஸ் எதுக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காது முக்காவாசி. சோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்னு வலியுறுத்துறதுன்றது அனாவசியமானது. அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டும் இல்ல சட்டத்துக்கு. 2002 பழைய பிளாட்டுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணுன்றதும் அவசியம் கிடையாது. அக்ரிமெண்ட்ன்றது அப்போத்தியோட முடிஞ்சு போச்சு. ஆனா 2012க்கு அப்புறம் போடப்பட்ட எல்லா பிளாட்ஸுக்கும் யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதான் முடியும். அதனால அதை யாரும் அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அது யூடிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணி யூடிஎஸ்னால ஒரு பிளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்ததுன்னா, ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்ததுன்னா அவசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். பிளாட்ஸா இருக்கலாம், வில்லாஸா இருக்கலாம், ரோ ஹவுசஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமானதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது.